அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஐவேதாச்சாரியார். நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? நீங்கள் அனைவரும் தனுசு ராசிக்காரர்கள் நலமோடு இருக்க வேண்டும் அப்படின்னு தனுசு ராசிக்கென்றே தினமும் சில வேள்விகளை அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நேர்களே, இந்த பதிவில் தனுசு ராசிக்காரா எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கை மாறும், எந்த விதமான பரிகாரங்களும் எந்த விதமான பூஜா புனஸ்காரங்களையும் செய்யாமல் நான் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வீட்டுக்கு வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா? அந்த கேள்விக்கு தனுசு ராசி சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் வழிபடலாம். அந்த வகையில் முக்கியமாக குரு வழிபாடு நீங்கள் செய்யலாம். எப்போவுமே தனுசு ராசிக்காரா ஒரு உயர்வான சாதனையை படைக்கக்கூடிய ராசிக்காரா. உங்களுடைய குண அதிசயங்கள் தனியாக ஒரு வீடியோ பதிவுகளாக தருவேன், அதை தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவில் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா? இந்த கேள்விக்குத்தான் இந்த பதில். அப்போ ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான். எப்பவுமே தனுசு ராசிக்காரா குரு வழிபாடு பண்ணலாம். குரு பகவானை எப்போவுமே வழிபாடு பண்ணலாம். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசிநாதன், தசாநாதன் எல்லாம் பார்த்து நீங்கள் குரு வழிபாடு செய்யலாம். ஒரு பொதுவான வழிபாட்டு முறை அப்படின்னா, நவக்கிரக கோவில்களிலே சூரியனார் கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை அந்த நிமிடமே மாறும். சூரியனார் கோவில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தனுசு ராசிக்காரா சூரிய வழிபாடு செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றம் வந்துவிடும். அர்ச்சனை பண்ண வேண்டாம், வேள்வி பண்ண வேண்டாம், நைவேத்தியம் பண்ண வேண்டாம், பலவிதமான பரிகார முறைகளும் வேண்டாம். சும்மா தரிசனம் செய்தாலே போதும். அப்போ சூரியனார் கோவில் எங்க இருக்கிறது? கும்பகோணத்தில் சூரியனார் கோவில் இருக்கிறது. ஒவ்வொரு கோவில்லையுமே நவக்கிரகங்கள்ல சூரியனார் இருக்கிறார். இருந்தாலும் சூரியனாருக்கென்றே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சூரிய வழிபாடை மட்டும் நீங்க செய்யலாம். அப்படி முடியாதவா என்ன பண்ணணும்? தினமும் சூரிய வழிபாடு செய்யலாம். காலையில் தூங்கி எந்திரிச்சு தினமும் சூரிய வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். வழிபட்டு விட்டு அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு அடியில் 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும். இதான் சூட்சுமம். 1 hour உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த இடத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் அதிக லாபம், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடனே முடியும். அப்போ தனுசு ராசி சகோதர சகோதரிகள் இந்த நேரத்திலே இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் வழிபாட்டு முறையிலே ஒரு பெரிய ஏற்றத்தை பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் இந்த பதிவு. அப்போ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, சூரிய வழிபாடு தினமும் செய்யுங்க. அல்லது சூரியனார் கோவிலுக்கு 9 முறை போய் வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்லுகின்றேன், உங்கள் ஜாதகத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும், பாவ கிரகங்கள் லக்னத்தில் வலுவிழந்திருந்தாலும், அல்லது பார்வைகள் 8ஆம் இடத்து அஸ்தமத்து பார்வைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அத்தனையிலும் தவிடுபடியாக்கி உங்களை உச்சநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார் சூரிய பகவான். பாக்கியாதிபதியே சூரியன் தான். அப்படி இருக்கிறதுனால அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி சொந்தங்களே, நீங்கள் சூரிய வழிபாடை, சூரியனாரை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வளம் வந்துவிடும், நலம் வந்துவிடும், தனமும் வந்துவிடும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். அப்போ உங்களுடைய கேள்விக்கு முக்கியமான பதில் கிடைத்து விட்டதா? மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். சும்மா போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அந்த கோவிலில் உட்கார்ந்து எடுத்துகிட்டு வாங்க. போக முடியாதவா வீட்டிலேயே சூரிய வழிபாடு தினமும் செய்யுங்க. தினமும் ஒரு நாள் கூட தவறாமல் செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை உச்சத்துக்கு செல்வது உறுதி.
பெருங்கொண்ட செல்வத்தை அடைவது உறுதி. சங்கடங்கள் தீர்ந்து போகும் என்பது சாஸ்திர வேத விதி. சூட்சுமங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இதுபோல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சங்கடங்கள் வரும்போது இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அன்பு நேயர்களே, இனி ஒரு முக்கியமான தகவலோடு வரும் வரை நன்றி, வணக்கம் நண்பர்களே.